வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை மொத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற லேஸ் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது மாதிரி சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக வாங்கி அதோடய தோலெல்லாம் ஃபுல்லாக இது மாதிரி எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா மசாலாலாம் அந்த தோல்லையே ஒட்டிக்கும். அதனால் நல்லா இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. கொழுப்பு இருக்கிறது குழந்தைங்களுக்கு கொலஸ்ட்ரால், அதனாலேயும் நம்மளுக்கு இந்த தோலெல்லாம் நீக்கிடலாம். நல்லா இது மாதிரி எல்லா சிக்கன்லேயும் இது மாதிரி நீக்கிடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், கஸ்தூரி மெகந்தி 1 ஸ்பூன். அதை நல்லா கையில் இது மாதிரி நல்லா கொஞ்சம் இது மாதிரி கசக்கிட்டு போடுங்க. கஸ்தூரி மெகந்தி எதுக்கு போடுறோன்னா சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட லெமன் வந்து ஒரு அரை லெமன் போட்டால் போதும். ஏன்னா சிக்கன் 3 பீஸ் தான் எடுத்திருக்கோம். என் பையனுக்கு மட்டும் அவன் விரும்பி சாப்பிட்றதுனால 3 தான். அதனால் லெமன் வந்து கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அரை லெமன் புளிஞ்சு விட்டிங்கன்னா போதும். நல்லா இந்த மசாலாவில் வினிகர் 2 டீஸ்பூன் வினிகர், கார்ன்ஃப்ளார் மாவு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா போகிற மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பெரட்டிடுங்க. நல்லா பெரட்டிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலையில் சிக்கன் வாங்கின உடனே நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக மதியானம் 1 மணி போல் செய்கிறதுக்கு சரியாக 12 மணி 1 மணிக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா சுட சுட குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இதோட ஒரு முட்டை நம்ம ஃப்ரை பண்ண போகிறப்ப இந்த முட்டை ஆட் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் வறுக்கிறப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். 1 ஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது. ஃப்ரை பண்ண போகிறப்ப இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை, பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் மசாலாலாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லேஸ் ஒரு பாக்கெட் இது மாதிரி லேஸ் எடுத்துக்கிட்டோம். ஆரஞ்சு கலர் பாக்கெட் நல்லா காரமாக இருக்கும். அதனால் ஆரஞ்சு பாக்கெட் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் லேஸில் ஆரஞ்சு கலர் பாக்கெட் சூப்பராக இருக்கும். அது வாங்கிக்கோங்க. அதை இது மாதிரி நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் நல்லா பெரட்டி இந்த லேஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா சிக்கனையும் இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சி அங்கே ரெடியாக இருக்கிறப்ப இந்த சிக்கன் லேஸில் பெரட்டின சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ். ரொம்ப குயிக்காக செய்யலாம். நம்மளுக்கு வேலை அதிகமே இல்லை. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடையில் நம்ம வாங்கி கொடுத்தா இது புது சிக்கனா பழைய சிக்கனா அப்படின்னு நம்ம பயத்துலேயே நம்ம வாங்கி கொடுப்போம். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நம்ம பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுத்திங்கன்னா பழைய எண்ணெயிலலாம் போடுவாங்க. அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. மேக்ஸிமம் இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் லேஸில் செஞ்ச சிக்கன் சூப்பராக நல்லா மொறுன்னு நல்ல காரசாரமாக கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே KFC சிக்கன் லேஸ் போட்டு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த லேஸ் போட்டு நான் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. என் பையன் சாப்பிட்டுட்டு சொல்லுவான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லேஸ் சிக்கன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் பையனுக்கு இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதனால் சூப்பர் தான் சொல்லுவான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர் செம்ம, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி
பாருங்க. KFC சிக்கன். KFC